இப்போ நம்ம பச்சை பயிர் கஞ்சி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பு பற்ற வச்சுருங்க. இப்போ நான் அதில் ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 இப்போ ஹையில் வச்சுருங்க. நல்லா இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இதில் பச்சை பயிர் போட்டுக்கலாம். இப்போது இந்த கப்பால் நான் 1 கப்பு பச்சை பயிரை ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்க்குறேன். இப்போ இந்த பச்சை பயிர் கஞ்சியில் வந்து அரிசிலேயே செய்யலாம். நான் வந்து ஆரோக்கியத்துக்காக நான் மில்லட்ஸில் செய்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து வரகரிசி. அடுத்து இந்த கப்பால் நான் வரகரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதையும் நான் இந்த பச்சை பயிரில் இப்போ சேர்த்துக்கிறேன். 2 சேர்த்து நல்லா குழைய வேகணும். இப்போ இதில் நான் ஒரு 6-7 தூள் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம கொஞ்சமாக அப்பப்போ வந்து கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இதில் ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஜீரகம், வாசத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். வாசத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறமா நல்லா வெந்த உடனே டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு. பாருங்க, இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நாம் ஒரு மத்தை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அப்போ தான் பூண்டெல்லாம் கொஞ்சம் இழஞ்சி வரும். இதிலே நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஜீரகம் இதில் போட்டிருக்கோம். வாசத்துக்காக கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர், நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.